அந்த ரோட் சேரே தேவையில்லை. அண்ணே நீங்கள் எடுத்துக்கீங்களா? இல்லை கிடைக்கும் எனக்கு ஒன்று. ஓகே சார், நான் கால் பண்ணுறேன். சத்யானா ஓகே ஓகே, நீ தான் கொண்டு விடுங்க, வேறு வழி கிடையாது. ஓப்பன் பண்ணுங்க, உட்காரு உட்காரு கல்யாணம் சத்யானம், அப்புறம் சொல்லிக்கங்க, உட்காருங்க. அது கொஞ்சம் ஓவராக பண்ணுவோம். சத்யா சார் சிட்டி கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் ரைட்டுக்கு இல்லைம்மா. தற்பொழுது மிக்சிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கைத்தட்டி இவரை நான் பேச அழைக்கிறேன். இவர் வாழ நினைத்த வாழ்க்கை, அவரது சொல்ல துடித்த காதல், இவர் காட்ட நினைத்த கோபத்தை, தான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இவரது சினிமா. தற்போது நான் இயக்குனர், தயாரிப்பாளர், பெப்சி சங்க தலைவர் திரு ஆர்.கே. செல்வம் நிசர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர், ஊடக எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணுங்க. நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல, இப்போ வந்துடுறேன். சில உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஊரில் வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி எங்கால் பிரேக் பண்ணிடாதா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சரி ஓகே, நான் 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரி இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகையை அவங்களை கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்க வாழ்த்தும் போது, அவங்களுடைய திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா சேலத்து மாம்பழம்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்ச் வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாவோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளர் தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. இப்போ 3000 கோடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபாய் திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது, 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ், இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வருமானம் வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ என்னென்னா, இந்த படம் நல்ல படம், அந்த படத்தை
திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. 11 மணி ஷோவா, நேற்று 11 மணி இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படம் கொடுத்துருக்கு. அது குறிப்பாக இது போல சரி திரைப்படம். அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரணும். நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். படுத்திய எனது ஆர்வியர் நண்பர் இஸ்மாயில் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மேடை ஏறுறேன். இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கு எங்கள் இஸ்மாயில் அண்ணன் ரொம்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 35 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்றைக்கி ஐயப்பா மூவிஸ்ன்னு என்ன வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லோரும் இந்த என்னோடய பாட்டும் இந்த படங்களெல்லாம் எல்லா மக்களும் கொண்டு சேர்த்து எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லோரும் வாய்ப்பு தரணும். நிறைய பேசணுங்கிறது முடியலை. நன்றி, வணக்கம். சிறப்பான இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற திரைப்படங்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் திரையுலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயாரெட்டுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது எப்படி இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும்போது அப்போ நான் சொன்னேன், பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம், உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரியோடைய இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதில் எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்தில் இருப்பான், ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும். எனவே படம் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த படம் சிறப்பாக அமையணும். நம்ம ஏற்கனவே 5-8 நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை பாஸ்மதி ரைஸில் நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி இந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மை தான் வெல்லுன்னு சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் பிடித்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போலாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டுமென்றால் சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டுமா? எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank you all. நல்லபடி வந்திருக்கு, படம்லாம் நல்லபடி வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தினுடைய நடிகை பிரியங்கா அவர்களை பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நான் கூப்பிட இருக்கிறவங்க இவரோட இசைக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரான் நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு கிடைத்த வரம் இவரது இசை அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைப்பாளர் தீனா அவர்கள். சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2 இசையமைப்பாளர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க முதல்ல. சரிங்களா? அவர் இருக்காரா?
you want to be joined very immediately because non-member இங்க ஒர்க் பண்ணக்கூடாது. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay. Then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்ச காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டரா தலைமையில சுமையை தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா இது ரெடி ஆச்சான்னு கத்துறது, எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகர், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டர் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்க இங்க வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்கோட, கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்கள எல்லாம் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் லெஜண்ட்ஸ், எனக்கு பேர் தெரியல யாருன்னு, புதுசு தமிழில் மலையாளத்தில் படம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிக்சர்ஸு இஸ்மாயில் சார் தான் என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியது. நன்றி சார். இனி வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி அது பண்ணியது. எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியது. நெக்ஸ்ட்டு ஒரு டயானா மாஸ்டர் ஒரு படம் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் எல்லாரும். அப்போ எல்லோரும் கரெக்டாக எல்லோரும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லோரும் படம் பார்க்கணும். எனக்கு அந்த அழகான தமிழ் வராது, அதுதான் பிரச்சனை. ஓகே தேங்க்யூ சார். இப்போ முன்னாடி இந்த சார் சொல்லி வச்சுல பிரமணி சார், அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே எல்லாம் நம்ம டிஏ பண்ணோம், மலையாள படம் எப்போ இங்கே தான் இருந்தது. அப்போ இங்கே இருக்குதுன்னு நினைக்கல, இந்த மேடையில் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆர்டிஸ்ட், ஆல் டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ சார். மழலைத்தன்மை கலந்த உங்களுடைய மலையாள தமிழுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்தபடியாக படத்தில் பணியாற்றிய நடிகை பாவனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். No sir, no. He is very good person. எல்லாருக்குமே good evening, because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here, and I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself Shriya Pavana. I have acted in Kannada, first Tamil movie, and I would like to say one thing. Though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touch wood, in this movie, thoroughly
the coordination between everyone was so good, and we really had a fun. You know, we shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and Sinto Joka, Divya, Priyanka, everyone. Really, we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவியை நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா, கஷ்டம் இருந்தது, ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, இட் இஸ் லைக் we say people are involved in social media இப்போ வந்து இல்லையா, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அ லாட் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் அ லாட். யா, அண்ட் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கை தட்டலாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட குரல்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமல் போடுங்க உங்களுக்கு. இந்த புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுறீங்க சொன்னீங்க. ஓ அப்படியா சார்? இல்லை, ஒன்றுமே பண்ணலன்றீங்க, ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறேன் வர எங்கள் பாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேனுக்கு உண்மையில் கை தரணும், பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை வேலை சைடில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:15 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சார் அன்பு. எப்போவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம விஜயபுரில் என்ன வந்திருக்காங்க, என்னென்ன சரிக்கிறீங்க, மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை. ஏன்னா சௌந்தர இருக்காரு, பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேச நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறத நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே அடித்த மாதிரி அடிச்சாங்க. சரி, நான் நினச்சேன் ஒரு டைரக்டர் ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்லாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் அடிச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரு, இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னென்னு காமிச்சாங்க.
அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார். அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக உரையாற்றுவதற்கு நம்ம படத்துல பண்புரிஞ்ச நடிகர் அன்பானி சங்கர் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்டில் நடந்தது நிறைய, அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, முடிய லேட்டாகவும் 7 மணிக்கு தான் ஷோ. நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார், கூட நான் டென்ஷனாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றி அடைய நாங்களே வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர் கோணேஸ்வரன் அவர்களே நமது நடிகர் அம்பானி சங்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் நல்லவனு இருக்கான், அவனே ஒரு நல்லவன், அவனே எல்லாரும் நல்லவனா. அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்களை பேசுவதற்கும் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் இஸ்மாயில் அவர்களுடைய 10வது படம் இப்போ தான் போன லான்ச்சுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இடையில ஒரு ஸ்கிப் ஆகி 10வது படத்துக்கு போயிட்டாரு. அது பழைய கிரிக்கெட் பிளேயர் சொல்லணும் அப்படின்னா சிக்ஸர் சித்து மாதிரி அவர் டக்குன்னு பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிப்பார். அந்த மாதிரி 10 படங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 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 ரீச்சுக்கு வந்துடுவார். எப்படின்னா அண்ணன் ராமநாராயணனுக்கு அடுத்து அதிக படம் பண்ணது என்பி இஸ்மாயில் தான் அப்படின்ற ஒரு பேரை அவர் விரைவில் பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி பற்றி அண்ணன் ஆர்கே பேசிட்டு போனார். இந்த மாதிரி 5000 கோடி, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது. அதில் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், 500 crores மேலே நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ட்டுலாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் இயங்குவது அப்படின்றது பெரிய திரைப்படங்கள், பெரிய மெகா பட்ஜெட் 500 crores, 300 crores, 200 crores இயங்கலை. அது சாதாரண ப்ரோக்ராம் போயிட்டுருக்குதான். நிச்சயமா எல்லாரும் போயிட்டு ஹெல்ப் பண்ணணும். அது 9 மணிக்கு நன்றி. திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கு சால்வை போற்றுமாறு நம்மளுடைய டைரக்டர் அவர்களே சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு சால்வை போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அடுத்தபடியாக இயக்குனர் ரசீம் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம்.
சில வார்த்தைகளாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வரும்போதோ காரில் வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம் ஒரு காதல் பண்ணிகிட்டே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்ன விஷுவல் சாங் ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கி 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாற்றுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு 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 படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லலாம்டா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னதான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளோதான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார். இது எப்படி பண்ணுறாருன்றே எனக்கு இன்னும் புரியல. இஸ்மாயில் எனக்கு சொல்லித்தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி மாம்பழ திருடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி சொன்னேன், அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டுதில்ல என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையில் இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கெட்டிக்காரர்களை பாராட்டணும். நான் இங்கே பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால. ஸோ எல்லாரும் முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்களாக பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டு எங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நினைக்க புதிய தயாரிப்பாளர்கள் ரொம்ப நன்றி சார். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃபியூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவார். சார் சொன்ன மாதிரி எங்களோட யாரும் அதிக படங்கள் பண்ணினேன், முதல் பண்ணினேன் ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். உங்களில் அந்த ஹீரோயின்லேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையில சூப்பர். நான் டயானாட்டையும் சொல்லிட்டேன், ஆஃபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் ஒன்று. அடுத்தது விட்ஃபா வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன், என்னோட ஸ்லாங்ஸில் மலையாளம் நினைச்சிருக்கேன். ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டயானாவும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மூத்த பத்திரிகையாளர் ஓமபதி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க டைரக்டர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அடுத்தபடியாக படத்தில் பணியாற்றிய நடிகை திவ்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கில்டு செயலாளர் திரு துரை அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வரும்போது கண்டிஷன் போட்டு தான் கூப்பிடுறாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கார். இந்த படம் ஆடியோ ரிலீஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் சொல்லி ஒரு வேலை போகிறது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சுருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க
அவங்க சடங்கு சுற்றுவாங்க. என் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுறது, அப்புறம் தேட்டருக்கு படம் போடுறதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்க, நமக்கு வசூல் வரும்னு பார்த்தா தேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்போ தேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசர் அறிமுகமாக இருக்காரு. அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயிலால் அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரம் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு 10 படம் தயாரிச்சுட்டாரு, சொல்லி 10 படம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த படத்துலையுமே ஒரு லாப நஷ்டத்தை பார்க்கறதில்ல. இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அதை பண்ணி போயிட்டு இருப்போம். இது வரையும் 10 படம் எடுத்திருக்காரு. நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். இந்த வரையும் பார்த்த 10 படங்களில் இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மிக்சிங் காதல் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தந்தாப்புல இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் திரைப்படம் வெற்றி அடையணும், நல்லா ஓடணும், சிறந்த வசூலை தேடி தரணும். இப்போ தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கில்டு செயலாளர் திரு துரை அவர்களை மரியாதை செய்யும் வகையில் டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் சால்வை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக படத்தினுடைய கதாநாயகன் ஷிண்டோ அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிண்டோ. சாரி, நான் கேரளாவில் இருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போது இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. கதையினுடைய கதாநாயகன் ஷிண்டோ அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்மளுடைய டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்கள், ப்ரொடியூசர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் அண்ட் துரை சார் அவர்கள் மூவரும் சால்வை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மரிசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேசுறதுக்கு சரியாக வருதில்லை. இந்த படம் கர்நாடக ஏரியா இஸ்மாயில் சார் கொடுத்தாரு, நான் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மரிசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க இயக்குனர் என்பி இஸ்மாயில் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரொடியூசர் ரிஷிராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இஸ்மாயிலோடைய 10வது படம் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடிச்ச ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு.
எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து, அவங்களுடைய மியூசிக் நல்லா இருக்கு. கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழில். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தினுடைய கொரியோகிராஃபர் டயானா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த டான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட் தான் பிடிச்சேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ அண்ட் விஷ் யூ. இந்த முதல் மேடை வந்து பல மேடையா மாறுறதுக்கு நம்மளுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய மிக்சிங் காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் NP இஸ்மாயில் அவர்களை வந்துட்டு சிறப்புரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். என் பேர் மட்டும்தான் தெரியும் போட்டு திருப்பி சொல்லிக்கிட்டு சிறப்புரையெல்லாம் ஆற்ற மாட்டேன், பயப்படாதுங்க. ஏன்னு சொன்னால் எல்லோரும் டயர்டாக இருப்பிய. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் பணியாற்றிய, என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு, எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன் சொன்னால் இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சங்கீதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி படத்தில் வேலை பார்க்கவும் சொல்லலை. எனக்கு என் படத்தில் சென்றாரக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரி நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்பவுமே ஷூட்டிங் போகல சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரண்ணனை விட்டு சில்ஸ் மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தேவை விட்டுருந்தான்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய உதவி. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை. நான் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்களுக்கு வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சினிமா எப்பவுமே நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க,
நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. என்னால் 10 கிலோ தூக்க முடிஞ்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கினா நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னா கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கணும். சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி சிண்டோ வச்சுட்டு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணியிருக்கையில் சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். ஓகேயா? அதே மாதிரிக்கு திவ்யா அவங்க அசிஸ்டன்ட் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாத கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாத நினைக்கிற யாருக்கும். அதை விட சங்கீதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறது இல்லை. காமிச்சா வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். அது வேறு விஷயம். ஓகேயா? அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.